அணுசக்தியை யுரேனியம் 235 செறிவூட்டப்பட்ட அந்த ஐசோடோப்பை நீங்கள் வந்து கேன்சர் அந்த மாதிரி நோய்களை தீர்க்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் அதை அணு சக்தியை ஆயுதமாகவும் மாற்றலாம். ஸோ அணு வந்து ஆக்கமும் செய்யும், அழிவையும் செய்யும். ஒருவேளை ஈரான் வந்து தங்களை விட ஒரு வலிமையான நாடாக வர போகுதோ அப்படின்ற இது அவங்களுக்கு பிடிக்காததுனால தான் இந்த ஒரு பிரச்சனை வருதா சார்? இல்ல அணு ஆயுத நாடாக எந்த நாடும் மாறுவதை இவ்வளவு நாள் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகள் விரும்பவில்லை. அது ஒரு சோஷியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாடல்ல இன்னைக்கும் ஒரு உலகத்துல ஒரு நாடு இருக்குன்னா அது வடகொரியா. இஸ்ரேல் அணுசக்தி என்று நிறைய பேர் நம்புகிறார்கள். இஸ்ரேலியர்கள் அதை மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அணுசக்தி தான் நான் கூட நினைக்கிறேன். இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவா வந்து அமெரிக்கா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் ஈரானுக்கு ஒரு அச்சமா இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ அமெரிக்காவும் ஈரான் மேல தாக்குதல் வந்து நடத்தியாச்சு. நாசர் வந்து இந்த சூயஸ் கால்வாயை நாட்டுடைமை ஆக்கிட்டார். அதை எதிர்த்து இஸ்ரேல் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து கொண்டு எகிப்தை தாக்கின அந்த நேரத்தில் வந்து அவர்கள் 3 பேரையும் கைவிட்டது அமெரிக்கா. 30,000 பவுண்டு குண்டுகள் தொடர்ந்து போடப்பட்டு நம்ம நேரத்துக்கு 4:30 மணி நேற்று காலையில் அதிகாலையில் நடந்து ரொம்ப 125 விமானங்கள் ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. சார், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கான கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது இப்போ சமீபத்தில் நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்கு. இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான மேஜர் ரீசன் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். அது என்ன காரணம், எதனால வந்து இது நடந்துட்டு இருக்கு, எப்போ இருந்து இது நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றியும் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அணுசக்தியை சிவிலியன் பயன்பாட்டுக்கு, அதாவது குடிமை பயன்பாட்டுக்கு, மின்சார சக்தியாக அதை மாற்றுவதற்கோ அல்லது அது மருத்துவ பயன்பாட்டிற்கு, சமீப காலங்களில் அணுசக்தியை யுரேனியம் 235 செறிவூட்டப்பட்ட அந்த ஐசோடோப்பை நீங்கள் வந்து கேன்சர் அந்த மாதிரி நோய்களை தீர்க்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் அதை அணு சக்தியை ஆயுதமாகவும் மாற்றலாம். அணு குண்டு அல்லது அணு ஆயுத தலைகள் பெருகுவதை யாரும் விரும்பவில்லை. நமக்கு உலகத்தில் ஒரே ஒரு முறை இந்த அணுசக்தியினுடைய கேடை நம்ம பார்த்துட்டோம். 2ஆம் உலகப் போரில் ஹிரோஷிமா நாகசாக்கியில் அமெரிக்கர்கள் போட்ட அந்த குண்டு ரொம்ப இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு அது வந்து ஒரு பேபி குண்டுன்னு சொல்லலாம், ஒரு குழந்தை குண்டு. இன்றைக்கி ரொம்ப தொழில்நுட்பம் பெருசாக வளர்ந்துருச்சு. அதில் பல்லாயிரக்கணக்கான பேர் மடிந்து போனார்கள். ஸோ அணு வந்து ஆக்கமும் செய்யும், அழிவையும் செய்யும். அதனால் 68 நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று உலக நாடுகள் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ட்ரீட்டி 1970 அமலுக்கு வந்துச்சு. அதில் 191 நாடுகள் கையெழுத்து போட்டிருக்கு. ஈரானும் ஒரு நாடு. அந்த ஒப்பந்தத்தின், சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் கையெழுத்திட்டுள்ள நாடுகள் என்ன ஒப்புக்கிறாங்கன்னா, அணு சக்தியை குடிமை பணிகளுக்காக, மின்சார சக்தி உருவாக்குறதுக்கு, அவர்களுடைய சக்தி தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துவதாக அவர்கள் உறுதி தருகிறார்கள். இப்போ அந்த ஒப்பந்தத்தில் நாம் இல்லை. பாகிஸ்தான் கிடையாது. வடகொரியா 2003 அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிடுச்சு. ஆனால் மிக அதிகமான பேர் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அது. ஐக்கிய நாடுகள் சபையில் 193 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தில் 191 நாடுகள் கையெழுத்து போட்டிருக்காங்க. 2 நாடுகள் தான் ஐநா உறுப்பினர்களில் சவுத் சுடான், தெற்கு சுடான்னு ஒரு சுடான்லேருந்து பிரிஞ்ச ஒரு நாடு. அந்த நாடு கையெழுத்து போடல. அது ஒரு பெரிய அணு ஆயுத சக்தி கிடையாது. இந்த 50களுடைய பிற்பகுதியில் ஈரானுடைய அணு சக்தியை குடிமை பணிகளுக்காக பயன்படுத்துவது அப்படின்ற அந்த சிவிலியன் ப்ரோக்ராம், அந்த குடிமை திட்டம் தொடங்கியது அமெரிக்க உதவியோடு. 79 வரைக்கும் ஈரானில் இருந்த அந்த அரசு, ஷான்ட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த ஷாவுடைய அரசு அமெரிக்காவோட நட்போடு இருந்தது. 79 அந்த அரசு வீழ்ந்தது. அதற்கு பிறகு வந்த அந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு வந்த இஸ்லாமிய அரசு அமெரிக்காவை மிகப்பெரிய எதிரியாக கருத தொடங்கியது. அதற்கு பிறகு இந்த 50களின் பிற்பகுதியில் தொடங்கின அந்த குடிமை அணு திட்டத்தை
அவர்கள் காலாவட்டத்தில் நாளாவட்டத்தில் அவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அதை செறிவூட்டுறது. அதாவது 3.67% நீங்கள் யுரேனியம் 235 செறிவூட்டினீங்கன்னா அது போகிறோம் மின்சாரம் உருவாக்குறதுக்கு. 20% செறிவூட்டினீங்கன்னா அது போதும் உங்களுக்கு மருத்துவ பயனுக்கு. 90% நீங்கள் செறிவூட்டிட்டீங்கன்னா அது அணு ஆயுத தலையாக நீங்கள் மாற்றிக்கலாம். இவங்க கொஞ்ச நாள் முன்னாடி இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அது ஐநாவுடைய ஒரு துணை நிறுவனம், IAEA வியனாவில் இருக்குது. அது என்ன சொல்லுச்சு, அவங்கக்கிட்ட 408 கிலோ யுரேனியம் 60% செறிவூட்டப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. 60லேருந்து 90 போகிறது, முதல்ல இருந்து 1லேருந்து 50 போகிறது தான் ரொம்ப சிரமம். 60லேருந்து 90 போகிறது ரொம்ப எளிமையானது, அவ்வளவு சிரமம் கிடையாது. இது இருக்குன்னு சொல்லுச்சு. அப்போ இவர்கள் ரொம்ப நாளாகவே 2000க்கு பிறகு இவர்கள் இதை குடிமை பணிக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய சிவிலியன் பயன்பாட்டுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு வேறு எண்ணம் இருப்பதாக மேலை நாடுகள் பல எண்ணின. குறிப்பாக அமெரிக்கா, ஏன்னா அமெரிக்கா அதனுடைய எதிரி நாடாக, அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் அப்படின்ற முழக்கம் அவர்களுடைய வீதிகளில் எப்பவும் ஒலிக்கும். அவர்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மிகப்பெரிய எதிரிகளாக 79லிருந்து பாவிக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் இந்த ஈரான் நாட்டிடம் ஒரு அணு ஆயுத தலைகள் இருக்கக்கூடிய ஆற்றலோ அல்லது அணுசக்தியோ வந்துவிட்டால் அதை இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று இஸ்ரேலியர்கள் தங்களுடைய வாழ்வே ஒரு கேள்விக்குறியாகிவிடும் என்று எண்ணினார்கள். அமெரிக்கர்களுக்கும் சரி, மேலை நாட்டில் இருந்த மற்றவர்களுக்கும் சரி, மற்ற நாடுகளுக்கும் கூட, அரபு நாடுகள் பலவுக்கும் கூட ஈரான் ஒரு அணு ஆயுத சக்தியாக மாறுவதில் பெரிய விருப்பம் இல்லை. ஸோ 2003 இந்த ஃபோர்டோன்ட்டு இப்போது நேற்று காலையில் நம்ம நேரம் 4:30 மணிக்கு அமெரிக்கர்கள் தாக்குனாங்க இல்லையா 3 இடத்துல, அதில் ஃபோர்டோ தான் மிக முக்கியமான ஒரு தளம். அதுதான் 1/2 மைல் கீழே இருக்கிற தளம். அங்கே தான் அந்த 7 பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் போட்டு தகர்த்திருக்காங்க. நமக்கு இன்னும் எந்த அளவுக்கு அது அழிவை ஏற்படுத்தியிருக்கு, எவ்வளவு சீர்கெட்டு இருக்குது அவர்களுடைய குடிமை அணு ஆயுத திட்டம், அணு திட்டம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அது நாளாகும் தெரியறதுக்கு. இந்த அமெரிக்கர்கள் இந்த ஃபோர்டோ தளம் 2003 ஈரானியர்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 81 இந்த மாதிரி ஈராக் நாடு இந்த மாதிரி அணு ஆயுதத்தை குடிமை பணியிலிருந்து ஆயுதமாக்குறது, அந்த முயற்சிக்கு இறங்கும் பொழுது இஸ்ரேலியர்கள் அதை தடுப்பு முயற்சியாக, ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்காக அடித்து தகர்த்து விட்டார்கள். அது முடிஞ்சு போச்சு. அதை பார்த்த பிறகு ஈரானியர்கள் என்ன பண்ணாங்க, இப்போ நட்டான்ஸ்னு ஒரு தளம் இருக்குது, அது மேலே இருக்குது, அது ரொம்ப கீழே இல்லை. அப்புறம் இஸ்ஃபஹான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் இருக்கிறது பெரிய அளவில் கீழே இல்லை. அவர்கள் இது மாதிரி பின்னாடி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக 2003 ஃபோர்டோ இந்த தளத்தை அமைக்கும் பொழுது ஒரு 1/2 மைல் கீழே அமைச்சிட்டாங்க. 2006 இவர்கள் அணு ஆயுத சக்தியை நோக்கி, அணு ஆயுதத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்து அவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தைகளின் முடிவில் 2015 ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் JCPOA அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 5 நிரந்தர உறுப்பினர்கள், ஜெர்மனி, ஐரோப்பிய யூனியன் கையெழுத்தாச்சு. இது ஒபாமா காலத்தில். இது ஆன பிறகு அது கீழே ஈரானியர்கள் என்ன ஒப்புக்கொண்டார்கள் என்றால், இந்த 3.67% மேலே அவர்கள் யுரேனியத்தை செறிவூட்ட மாட்டார்கள் என்று ஒப்புக்கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஏற்கனவே நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு பரவாமை ஒப்பந்தம், சர்வதேச ஒப்பந்தம், அதில் கையெழுத்திட்டிருக்காங்க. அது கீழே நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது 2வது ஒப்பந்தம். இவங்க ஒரு குறிப்பிட்ட சில பேரோட நான் அதை பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்றுத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்கு இல்லையா, அவர்களுடைய ஆய்வாளர்கள் இவங்களுடைய தடங்களை பார்க்கலாம், இவங்க எவ்வளவு யுரேனியம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம், எவ்வளவு செறிவூட்டுறாங்கன்னு பார்க்கலாம், இவர்கள் எல்லாம் கண்காணிக்கலாம். அங்கே கேமராக்கள்லாம் பொறுத்துறது, ஒவ்வொரு தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து ஆய்வாளர்கள் வருகை புரிவது, பார்ப்பது, ஆய்வு செய்வது, இதெல்லாம் நடந்துட்டுருந்துச்சு. 2018 ட்ரம்ப் முதல் முறை அதிபராக வந்த பிறகு இந்த ஒப்பந்தம் ஒரு மோசமான ஒப்பந்தம், இது ஈரானை போதுமான அளவு கட்டுப்படுத்தலை, அவர்கள் அணு ஆயுதத்தை நோக்கி நகர்வதை இது போதுமான அளவு தடுக்கவில்லை,
அதனால் நான் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்துடுறேன், இதை விட நல்ல ஒப்பந்தத்தை என்னால் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டார். அது வந்த உடனே ஈரான் என்ன சொல்லிடுச்சு, எனக்கும் இந்த ஒப்பந்தத்துக்கும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் நான் அளித்த உறுதிமொழிகளை நான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி இந்த IAEA-லிருந்து வருவாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வருவாங்க, அவர்கள் வருகையை நிறைய கட்டுப்படுத்த ஆரம்பிச்சது. அவர்கள் கண்காணிப்பு கேமராக்கள்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அதில் பலதை எடுத்துருச்சு. அதற்கப்புறம் அது ஒரு தனியாக ஒரு போக்கில் அது பயணப்பட ஆரம்பிச்சது. இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி IAEA ஒரு 10 நாள் 20 நாள் முன்னாடி 408 கிலோகிராம் யுரேனியம் 235 60% செறிவூட்டப்பட்டது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. அது வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு. அதாவது தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறாங்க. 35 நாடுகள் அதில் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. பாகிஸ்தான் கூட இருக்குது உறுப்பு நாடாக. அதனால் அது வந்து ஒரு டெக்னிக்கல் ரிப்போர்ட். உங்களுக்கு 3.67 தான் மின்சாரம் உருவாக்கலாம், 20னா புற்றுநோய்க்கு அதை மருந்தாக பயன்படுத்தலாம், 60க்கு அவசியமே இல்லை. உடனே இஸ்ரேலியர்களும் சரி மற்றவர்களும் சரி இந்த அறிக்கை வந்த உடனேயே இது வந்து அடுத்த நகர்வுக்கு அவங்க போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அடுத்த நகர்வுனா அப்போ ஈரான் 60லிருந்து 90 மாறுறதுக்கு, அது 90 மாற்றணும்ன்றது ஈரானுக்கு என்ன நோக்கம், எதனால் அதை பண்ண 60 பண்ணியிருக்க வேண்டாமே, ஓகே 60 பண்ண வேண்டாம். 1லிருந்து 50 போகிறது தான் ரொம்ப சிரமம்னு நான் சொன்னேன். 50க்கு மேலே 90 போகிறது வந்துட்டு அவ்வளவு சிரமம் கிடையாது. இவங்க என்ன, அமெரிக்காவில் இருக்க சில நுண்ணறிவு ஆட்கள் இஸ்ரேலில் இருக்கவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆயுதத்தலை பண்ணுறதுக்கு 40 கிலோ யுரேனியம் இருந்தால் போகிறோம். இவங்ககிட்ட இருக்கிறதுல 10 ஆயுதத்தலையே பண்ணலாம். இந்த 60லிருந்து 90 போய் 90லேருந்து அந்த ஆயுத தலையாக மாற்றுறதுக்கு, நியூக்ளியர் ஹெட்டாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு அதுக்கு பேர் பிரேக் அவுட் டைம்னு பேர். இந்த 90லிருந்து ஆயுத தலையாக மாற்றுறதுக்கு அது 2 வாரம் இருந்தால் போகிறோம், பண்ணிடலாம். அந்த இடத்துல இருக்குது ஈரான் அப்படின்ற ஒரு சந்தேகம் இவர்கள் எல்லாருக்கும் இருந்துச்சு. அப்புறம் IAEA-வே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுச்சு. இந்த மாதிரி இந்த சர்வதேச ஒப்பந்தங்களின் கீழ் ஈரான் தான் ஒப்புக்கொண்டபடி நடந்து கொள்ளவில்லை, அதை மீறி நடக்கிறது. இதுதான் முதல் முறையாக அந்த மாதிரி ஒரு கருத்தை 20 வருஷத்தில் IAEA ஈரானை பற்றி சொல்லுது. ஒருவேளை ஈரான் வந்து தங்களை விட ஒரு வலிமையான நாடாக வர போகுதோ அப்படின்ற இது அவங்களுக்கு பிடிக்காததுனால தான் இந்த ஒரு பிரச்சனை வருதா சார்? இல்லை, அணு ஆயுத நாடாக எந்த நாடும் மாறுவதை இவ்வளவு நாள் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகள் விரும்பவில்லை. இந்தியா அணு ஆயுத நாடாக அணுசக்தியாக மாறுவதை அவர்கள் விரும்பவில்லை. பாகிஸ்தான் அணுசக்தியாக மாறுவதை அவர்கள் விரும்பவில்லை. வடகொரியா அணுசக்தியாக மாறியிருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. அதை அவர்கள் தடுக்க முற்பட்டார்கள். ஓரளவுக்கு மேல் அவர்களால் தடுக்க முடியவில்லை. இந்த மாதிரி ப்ரீஎம்டிவா இந்த மாதிரி தடுக்கிறது, பேச்சுவார்த்தையை நடத்தி தடுக்க பார்த்தாங்க. பட் அவங்க வந்து அவர்கள் ஒரு ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடு. அது அவர்களுக்கு வெகு சில நண்பர்கள் மட்டும் இருக்காங்க. அது இன்னும் ஒரு சர்வாதிகாரம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடுனா அதுதான். அங்கே ஒரு சோஷியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாடலில் இன்றைக்கும் ஒரு உலகத்தில் ஒரு நாடு இருக்குன்னா அது வடகொரியா. ஸோ அங்கே வந்து இவர்கள் நினைத்ததை அவங்களால சாதிக்க முடியல. அவர்கள் இன்னைக்கு அணுசக்தியாக மாறி 60 ஆயுத தலைகள், அணு ஆயுத தலைகள் அவர்கள் வைத்திருப்பதாக வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் அதை பயன்படுத்தினாங்கன்னா பேரழிவு ஏற்பட்டுரும் எல்லாருக்கும். அதனால் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஈரானுடைய எண்ணமே, பல நாடுகளுடைய எண்ணமே, இந்த அணு ஆயுதத்தை நோக்கி நகர்கிற நாடுகளுக்கு இது வந்து ஒரு டிட்டரன்ஸ்னால் ஒரு தடுப்பு, ஒரு தற்காப்பு, பாதுகாப்பு. என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோட சண்டை போட மாட்டீங்க, பயப்படுவீங்க, இதை நான் பயன்படுத்திடுவேணும்ன்ட்டு. ஏன்னா அதனால தான் நாம் 74 முதல்ல அதை பண்ணோம். 98 திருப்பி 2வது முறை பண்ணோம். நம்ம அணுசக்தியாக மாறிவிட்டோம். நமக்கு பிறகு நாம் இதை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே பாகிஸ்தானியர்கள் செய்தார்கள். மற்றபடி உலகத்தில் வந்து பெரிய அணு சக்தி நாடுகள் கிடையாது. 5 நிரந்தர உறுப்பினர்கள், சீனா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, இந்த 5 பேரும் அணு சக்திகள். இஸ்ரேல் அணு சக்தி என்று நிறைய பேர் நம்புகிறார்கள். இஸ்ரேலியர்கள் அதை மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அணுசக்தி தான் நான் கூட நினைக்கிறேன். அவர்கள் 70க்கு முன்னே கூட ஆயிருக்கலாம். அவங்கக்கிட்ட அந்த தொழில்நுட்பம் மிக முக்கியமானது. அது இல்லைன்றது தான் பெரிய கஷ்டம் பல பேருக்கு. உலகத்தில் தொழில்நுட்பம் இதை திருடிட்டு போய் செய்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஈரானுடைய இந்த திட்டமே இதுவே பாகிஸ்தானிடமிருந்து போனது. அங்கிருந்து ரகசியமாக
கடத்தப்பட்டது அப்படின்லாம் நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க. நமக்கு தெரியாது. ஆனால் தொழில்நுட்பம், டெக்னிக்கல் நோஹவ், அந்த சயின்ஸ் தெரிந்தவர்கள் மிக குறைவானவர்கள். அதை ஆயுதமாக மாற்றக்கூடிய அந்த உலைக்கடங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான செலவாகும். அதாவது அந்த திட்டத்துக்கு வந்து இன்னைக்கு ஈரான் செலவு பண்ணியிருக்கிறதுல ஈரான் பாதி, அதனுடைய செல்வத்தில் பாதி போயிடுச்சு. இன்னைக்கு அதனுடைய மொத்த உற்பத்தியில் 55% தான் உற்பத்தி பண்ணுது. அவ்வளவு பொருளாதார தடைகள், அவர்களுடைய மக்கள் மிகுந்த அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு எண்ணெய் இருந்தோம், இவ்வளவும் நடந்திருக்கு. இதற்கு காரணம் என்னென்னா அது கொடுத்த விலை. அது வந்து அந்த குண்டை நம்ம செஞ்சிட்டோம்னா நாம் வந்து இஸ்லாமிய உலகத்தில் பாகிஸ்தானுக்கு அடுத்து அதுதான் அந்த குண்டு வைத்திருக்கக்கூடிய நாடாக இருக்கும். பாகிஸ்தான் ஒரு சன்னி முஸ்லிம் நாடு, சன்னி இஸ்லாமிக், என்ன அவர்கள் ஷியா இஸ்லாம். அதனால் அவர்களிடம் அந்த குண்டு, அந்த ஆற்றல் வருவதை அரபு நாடுகள் பல, சவுதி அரேபியா உட்பட அவர்கள் விரும்பவில்லை. ஓகே, சவுதி அரேபியாவும் சரி, இல்லை எமிரேட்ஸ், சன்னி இஸ்லாமிய நாடுகள், உலகத்தில் பெரும்பாலானவை சன்னி இஸ்லாமிய நாடுகள். இவர்கள் அவர்களுடைய கருத்தியல் ரீதியாக அவர்கள் 2 பேரும் பிரிந்திருக்கிறார்கள். ஸோ அதனால் அவர்கள் அப்புறம் வந்து கொஞ்ச நாளாகவே பல தசாப்தங்களாக அவர்களுக்குள் பெரிய இந்த இஸ்லாமிய புரட்சி வந்த பிறகு, ஏன்னா அங்கே ஷா வீழ்ந்தார், அவர் வந்து ஒரு அரசர். இப்போ நான் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கேன்னா, சவுதி அரேபியாவில் நடக்கிறது மன்னராட்சி, அங்கே ஒரு புரட்சி வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஈரானில் ஒரு இஸ்லாமிய புரட்சி வந்து முல்லாக்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்க. சுப்ரீம் லீடர்னா என்ன? உச்சக்கட்ட தலைவர். அவர் யார்? ஒரு 86 வயதான ஒரு மிக இஸ்லாமிய கோட்பாடுகளை, இஸ்லாமிய மார்க்கத்தை மிகவும் அறிந்த ஒரு பெரிய அறிஞர். அவர் தான் அந்த நாட்டை ஆள்றார். முதல்ல கொமீனி ஆண்டார். அவர் மறைந்த பிறகு இப்போ இருக்கிற காமனை அவர் ஆள்றார். ஒரு 38 வருஷமோ என்னமோ அங்கே இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை சவுதி அரேபியாவுக்கு வரணுன்ட்டு சவுதி அரேபியா நினைக்குமா? நினைக்காது. அது ஒரு மன்னராட்சியாக இருக்கிறது. அந்த காரணங்களாலேயும் ஈரானை அது வந்து ஒரு அச்சத்தோடு பார்த்தது. அந்த புரட்சியை அது வரவேற்கவில்லை. யாரும் புரட்சியை வரவேற்க மாட்டார்கள். புரட்சி குறிப்பாக மன்னர்கள் எப்படி வரவேற்பார்கள்? அவர்களுக்கு ஆபத்து அது. அதனால் அதுக்கிட்ட இந்த சக்தி இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. இது வந்து நமக்கு விக்கிலீக்ஸ் மூலமாலாம் நமக்கு தெரியும். விக்கிலீக்ஸில் முன்னாடி வெளிவந்த பல விக்கிலீக்ஸ் கேபிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் அவர்கள் வந்து ஈரானிடம் இது மாதிரி ஒரு ஆற்றல் வருவதை விரும்பவில்லை என்று சொன்னதெல்லாம் இருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ இதுதான் பின்னணி. இந்த பின்னணியில் இந்த மாதிரி ஒரு தீர்மானம், இந்த ஒப்பந்தத்தினுடைய அது கொடுத்த உறுதிமொழிகளை அது பின்பற்றவில்லை, அது மீறுகிறது அப்படின்னு அவங்க சொன்ன அடுத்த நாள் ஜூன் 12 IAEA இது சொல்லிச்சு. ஜூன் 13 இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியது. அதே நேரத்தில் ஜூன் 12 60 நாள் கெடு கொடுத்திருந்தார் அதிபர் ட்ரம்ப் இவங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு. 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கர்களோடு ஈரானியர்கள் ஈடுபட்டார்கள் ஒமானுடைய உதவியோட. 7 சுற்று பேச்சுவார்த்தைகள் ஐரோப்பிய தலைவர்களோடு ஈரான் செய்தது. இந்த 2 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு இடையிலையும் எந்த விதமான நகர்வும் வரவில்லை, ஒரு முன்னேற்றம் தெரியலை. அவர் கொடுத்த 60 நாள் கெடு முடிஞ்சது. இங்கிருந்து ஒரு தீர்மானம் வந்துச்சு. அடுத்த நாள் இஸ்ரேல் தாக்க தொடங்கிடுச்சு. இதுதான் பின்னணி. சார், இப்போது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக வந்து அமெரிக்கா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஈரானுக்கு ஒரு அச்சமாக இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அமெரிக்காவும் ஈரான் மேலே தாக்குதல் வந்து நடத்தியாச்சு. ஸோ இந்த ஒரு 3 ட்ரிப்ளெட்ஸ் மாதிரி இவங்களுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது இல்லையா? இது ஈரானுக்கு எந்த வகையில் வந்து ஒரு பெரிய இதாக ஏற்படுத்தும்னு இருக்குது? ஏன்னா நேற்றுக்கு நடந்த அந்த தாக்குதலின் விளைவாக ஈரானில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு? ஈரான் தன்னுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான சூழலில் இருப்பதாக நான் எண்ணுகிறேன். ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் மிகவும் நலிவடைந்திருக்கிறது. அங்குள்ள நிறைய மக்கள் அவர்களுடைய அந்த மத ரீதியாக நடத்தப்படும் அந்த ஆட்சியை அவர்கள் பெரிதாக வரவேற்கவில்லை. அதில் நிறைய ஊழல் நடக்கிறது. அங்கே ஒரு கட்டுக்கோப்பு இல்லை. மனிதர்கள் முன்பிருந்த பொருளாதார வலிமையோ வளமையோ மக்களிடத்தில் இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் தாண்டவம் ஆடுகிறது. ஈரான் முன்பிருந்த அந்த பேரரசும் இன்று இருக்கும் ஈரானும் மிகுந்த வித்தியாசமான ஈரானை இன்று நாம் பார்க்கிறோம். இதை இந்த இஸ்லாமிய ஆட்சி செய்யும் தலைவர்கள் அவர்களே தருவித்து கொண்டார்கள்.
அப்படித்தான் நினைக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க அங்கே இருக்கவங்க. இந்த மாதிரி ஏன்னா இதுக்கு அவங்க செலவு பண்ண பணமாகட்டும், இந்த பொருளாதார தடைகளால் ஈரான் இழந்த பொருளாதார வாய்ப்புகளாகட்டும், அது ஒரு பெரிய நாடாக இருந்தது, பெரிய பெரிய பின்னணி கொண்ட நாடு, பெரிய வரலாறு கொண்ட நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாடு இன்னைக்கு வந்து ரொம்ப நலிவடைந்திருக்கு. அங்கேருந்து வாய்ப்பு தேடி வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. அதனால் மிகுந்த இக்கட்டான ஒரு சூழலில் இருக்குது. இந்த 40 ஆண்டுகளாக ஈரானுக்கு பெரிய நண்பர்கள் என்று யாரும் இல்லை. அதுக்கு காரணம் என்ன? ஈரானுடைய அதற்கு காரணம் இந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அவர்கள் எடுத்த சில முடிவுகள், அவர்கள் ஆதரித்த சில அவர்களுடைய பதிலாள்கள், ப்ராக்சிஸ், ஹெஸ்பொல்லா, ஹமாஸ், யெமனில் இருக்க ஹூத்தீஸ், இவர்கள் ஹூத்தீஸ் யாரோட சண்டை போடுறாங்க? சவுதி அரேபியாவோட சண்டை போடுறாங்க. சரிதானா? ஹெஸ்பொல்லா யாரோட சண்டை போடுறாங்க? இஸ்ரேலீஸோட சண்டை போடுறாங்க. ஹமாஸ் இஸ்ரேலீஸோட சண்டை போடுறாங்க. இஸ்ரேலுடைய நண்பர்கள் மேலை நாட்டைச் சேர்ந்த நாடுகள், மேலை நாடுகள், அமெரிக்கா குறிப்பாக. சவுதி அரேபியா ஒரு மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை எதிர்த்து ஹூத்தீஸ் ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த ஹூத்தீஸ் இவர்களுடைய பதிலாட்கள், ப்ராக்சிஸ். இவர்கள் தருகின்ற ஆதரவினால் தான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. இது ஒரு 46 ஆண்டுகளாக அவர்களுடைய வெளியுறவு கொள்கை, ஈரானுடைய வெளியுறவு கொள்கை. இது பல பேர் அவர்களிடமிருந்து விலக்கி விட்டு, இந்த இஸ்லாமிய உலகத்திலேயே சன்னி நாடுகள் பல ஈரானை கண்டு ஒரு அச்சம் கொண்டு இருந்தன. ஸோ அது ஒன்று. அப்புறம் உலக நாடுகள் மத்தியில் இந்த அணு ஆயுத தயாரிப்பில் இந்த ரஷ்யாவும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. 2015 JCPOன்னு சொன்னேன். இந்த ஒப்பந்தம் ரஷ்யா இருக்குது, சைனா இருக்குது. அவர்களுக்கும் இவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறுவதில் பெரிய உடன்பாடெல்லாம் இல்லை. வெளியே சொல்ல மாட்டாங்களே ஒழிய, யாருமே அந்த அளவுக்கு சக்தி பெற்றுவிடக்கூடாது என்று நினைப்பார்கள் உலக நாடுகள். பக்கத்தில் ரஷ்யாவுக்கு பக்கத்து நாடு ஈரான். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அதிபர் பூட்டினை பார்க்க பயணமாகி கொண்டிருக்கிறார். அங்கே போய் பார்க்க போகிறார். ஆனால் பெரிய உதவிகள் அவங்க யார்கிட்டருந்தும் வரப்போகிறதில்லை. ஏன்னா அவர்களே மிகுந்த துன்பத்தில் இருக்கிறார்கள். ரஷ்யர்கள் பெரிய வலிமை பெற்றவர்களாக இல்லை. அவர்கள் ஒரு போரை நடத்துவதற்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வடகொரியாவிலிருந்து வீரர்கள் வருகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் உண்டு. இதுதான் ரஷ்யர்களோட நிலைமை. சீனா இதிலெல்லாம் தலையிடாது. அதற்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. அது பொருளாதாரத்தை நோக்கி அதில் குவிமையம் ஃபோக்கஸ்டாக இருக்கும். சரிதானா? அவங்களும் உதவி பண்ண போகிறதில்ல. வாய் ரீதியாக வார்த்தைகள், அதாவது அதுவுமற்றவர் வாய்ச்சொல் அருளீர், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர் அப்படின்ட்டு பாரதி சொல்லுவான்ல, அதுவுமற்றவர் வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னு முடிப்பான். அது மாதிரி அவர்கள் வாய்ச்சொல் அருளி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா நாம 2 பேரும் இந்த போர் நிற்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அதுதான் நம்முடைய எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. யாரும் இந்த போர் தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லல. சைனாவை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு வாய்ச்சொல் ரீதியாக ஒரு இது கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா? சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு வாய்ச்சொல் அருளி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் செய்வார்கள். அதற்கு மேலே எந்த விதமான ஆதரவும் அங்கிருந்து வரும் என்று நான் எண்ணவில்லை. ஓகே சார், இப்போ இஸ்ரேலினுடைய வான்வெளி பாதுகாப்பு, இப்போ ஈரான்லேருந்து என்னென்ன ட்ரோன்கள் வருதோ அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தக்கூடிய பாதுகாப்புக்காக வைத்த ட்ரோன்கள் எல்லாமே ஈரான் அடித்து நொறுக்கிட்டாங்க. அதனால இனிமேல் இஸ்ரேல் சஸ்டெயின் பண்ணுறதே இன்னும் 10 நாட்கள் தான் இந்த மாதிரியான தாக்குதல் எல்லாம் தாங்க முடியும் அப்படின்ற மாதிரியான சூழல் இருந்த ஒரு நேரத்தில் தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக. அப்போ இஸ்ரேலினுடைய தற்போதைய நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இல்லை, இஸ்ரேலுக்கும் இதில் நிறைய சேதங்கள் இருக்குது. இதெல்லாம் அவங்க யோசித்து தான் அந்த தாக்குதலை முதல்ல தொடங்கினாங்க. 25 பேர் இறந்து போயிருக்காங்க, பல பேர் அடிபட்டிருக்காங்க. அங்கே 400 சில்லற பேர் இறந்துருக்காங்க ஈரானில். அதனால் இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு வளையம், அந்த இரும்பு வளையம் இருக்குல்ல, அந்த இரும்பு கேடயம் அது தகர்ந்து விட்டதாகவோ அல்லது அதில் ஓட்டை விழுந்திருப்பதாகவோ நான் எண்ணவில்லை. அது எல்லாத்தையும் தடுக்க முடியலையே ஒழிய நிறைய ஏவுகணைகளை தடுத்திருக்கிறது. போன முறை இந்த தாக்குதல் நடந்த பொழுதும் மேலை நாடுகள் இஸ்ரேலுடைய உதவிக்கு வந்தன. அமெரிக்கா வந்துச்சு, பிரிட்டன் வந்துச்சு. ஆனால் பாலஸ்டைனுடைய அந்த ஒரு பிரச்சனை காரணமாக இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை அப்படின்றதும் ஒரு கருத்தாக இருக்கே. அமெரிக்காவுடைய ஆதரவு மட்டுமே போதும். அமெரிக்காவே இல்லையா, அமெரிக்காவுடைய ஆதரவு போதும். அப்புறம் மேலை நாடுகள் முழுக்கவே அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் நடத்தின தாக்குதலை அவங்க எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பரிவும் அனுதாபமும் இஸ்ரேலியர்கள் மேல் உண்டு. ஆனால் அவர்கள் இந்த பாலஸ்தீனியர்களை காசாவில் நடத்துகின்ற விதத்தில் நிறைய பேருக்கு அவர்கள் மீது மிகுந்த வருத்தம் உண்டு.
அதை அவர்கள் சொல்கிறாங்க. ஸ்வீடனில் இருக்கவங்க சொல்கிறாங்க, மேலை நாடுகள் மேற்கத்திய நாடுகள் நிறைய சொல்கிறாங்க. நிறைய அவர்கள் வந்து இது அயர்லாந்து ரொம்ப கொதிச்சு போய் சொல்கிறது, இவர்கள் பண்ணுவது இவங்க செய்கிறது வந்து மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல் அப்படின்லாம் சொல்லுது. அந்த மாதிரி தான் அங்கே நிலைமை இருக்குது. அங்கே வந்து அவர்கள் ரொம்ப அல்லல் பட்டுட்டு இருக்காங்க. சரிதானா? இதுதான் அங்கே இருக்க நிலைமை. ஸோ அமெரிக்க உதவி மெட்டீரியலாக வந்து ஃபிசிக்கலாக பக்கத்தில் இருந்து உதவி பண்ணுற உதவின்றது அமெரிக்காவுடைய உதவி இருக்குது. அந்த தடுப்பு சுவர், இந்த தடுப்பு கேடயம், அதெல்லாம் அது உதவி பண்ணுது. நுண்ணறிவு தருது, இன்டெலிஜென்ஸ் தருது. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இது நமக்கு தெரியாத எந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவுகின்றன என்று நமக்கு தெரியாது. சரிதானா? இஸ்ரேலுக்கு என்ன ஆனாலும் அதோடு நிற்பதற்கு அமெரிக்கா இருக்கிறது. ஒரு சில மேலை நாடுகள் வேறு வழி இல்லாமல் நிற்கலாம். ஈரானுக்கு அப்படி ஒரு நாடு கிடையாது இன்னைக்கு இருக்க சூழல். சரி, இந்த போர் சூழல் காரணமாக ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் ஸ்டெபிலிட்டியும் சரி, இப்போ குளோபல் லெவலில் ஒரு செக்யூரிட்டியுமே வந்து எந்த மாதிரியான நிலையில் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை, மத்திய கிழக்கு எப்போவுமே ஒரு வாலட்டைல் ரீஜன். அது வந்து வெகு வேகமாக மாறக்கூடிய தன்மையுடைய ஒரு பிராந்தியம் பகுதி. அங்கே இந்த போர் நடப்பது என்பது வந்து அவ்வளவு நல்ல செய்தி அல்ல. இது எவ்வளவு வேகமாக முடிவுக்கு வருமோ அவ்வளவு நல்லது. ஈரானியர்கள் இதில் வந்து பெரும்பகுதி 50% ஈரானியர்கள் கையிலும் இருக்கிறது. அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவது என்பதற்காக அவர்களோடு அரபு நாடுகள் பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று மேலை நாடுகள், மேற்கத்திய நாடுகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வேறு சில பேரும் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தருணத்தை அவர்கள் தோல்வி என்று பார்க்காமல் அவர்கள் சொல்வது, அவங்க இவ்வளவு நாள் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சிவிலியன் பயன்பாட்டுக்கு தான் அணு சக்தியை நாங்கள் உருவாக்குகிறோம், ஏன்னா அதை கைப்பற்றுகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை ஒப்புக்கொள்ளலாம். 60% ஏன் அவங்க செறிவூட்டணுன்றதுக்கான பதில் அவர்கள் இன்னும் சொல்லலை. அவர்களுடைய அம்பாசிடர் நேற்று பிபிசியில் பேசினார், இங்கிலாந்தில் இருக்க அம்பாசிடர். அதற்கு அவர் சரியாக பதில் சொல்லவில்லை. அவர்கள் தரப்பிலிருந்து அதுக்கெல்லாம் சரியான பதில் கிடையாது. அவர்கள் சொல்வதெல்லாம் வந்து நாங்கள் மின்சார சக்திக்கு, எங்களுடைய சக்தி தேவைகளுக்காக இதை வந்து நாங்கள் அதுக்கு யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. நம்ம கூடங்குளத்தில் நம்ம ரியாக்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க புஷர்ன்ற இடத்துல ரியாக்டர் வச்சுருக்காங்க. அங்கேருந்து மின்சாரம் தயார் பண்ணுறாங்க. ரஷ்யாவிலேருந்து அவங்களுக்கு புளூட்டோனியம் வருது. அது ரஷ்யா உருவாக்கி தந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் யாருக்கும் அதில் எந்த விதமான, ஏன்னா அந்த தடங்களெல்லாம் ஐஏஇஏ கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அவர்கள் வந்து பார்க்கலாம், இது வந்து மின்சாரம் தான் தயாரிக்கிறாங்கன்ட்டு உறுதிப்படுத்திக்கலாம். நாம் கூட வந்து ஐஏஇயோட அந்த மாதிரியான ஒரு நட்பு வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நாம் இப்போ அணுசக்தி. ஸோ இதுதான் அந்த பின்னணி. அதனால் இது வெகு வேகமாக முடிவுக்கு வருவது நல்லது. எண்ணெய் விலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் உயர்ந்துருச்சு. அது நமக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். ஆமாம். இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய மொசாடாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஈரான் வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இஸ்ரேல் வந்து பாலஸ்டைனுக்கு பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஈரான் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? 2ஆம் உலகப் போருக்கு பிறகுமா யூதர்கள் மேலே உலக அளவில் ஒரு பெரிய பரிவு வந்துச்சு. அவர்கள் ஜெர்மனியில் பட்ட துயரங்கள், துன்பங்கள், 60 லட்சம் பேர் அவர்கள் மடிந்து போனார்கள் நாட்சி கொடுமைகளின் கீழ். அதனால் அவர்களுக்குன்னு ஒரு நாடு அப்படின்னு உருவாகணுன்ற ஒரு எண்ணம் அவர்கள் மத்தியில் முதல்ல வந்துச்சு. அதுக்கு ஆதரவாக சில பேர் செயல்பட்டார்கள். அங்கேருந்து நிறைய பேர் புலம்பெயர்ந்து குடிபெயர்ந்து பாலஸ்தீனத்துக்கு வந்தார்கள். வந்து அப்புறம் அமெரிக்க உதவியோடும் மேற்கத்திய நாடுகள், பிரிட்டனுடைய உதவி, மற்ற நாடுகளுடைய உதவியோடு 48 இஸ்ரேல் உதயமாச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சராசரியான உறவு தான் 70 வரைக்கும் இருந்துச்சு. பெரிய அளவில் ஒரு பெரிய உறவு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நான் நினைக்கிறேன் 56 நினைக்கிறேன், சூயஸ் கால்வாய் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இஸ்ரேல், பிரிட்டன், பிரான்ஸ் 3ம் சேர்ந்து எகிப்தை தாக்குச்சு. நாசர் வந்து அந்த சூயஸ் கால்வாயை நாட்டுடைமை ஆக்கிட்டார். அதை எதிர்த்து இஸ்ரேல், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து கொண்டு எகிப்தை தாக்கின. அந்த நேரத்தில் வந்து அவர்கள் 3 பேரையும் கைவிட்டது அமெரிக்கா. கைவிட்டு அவர்களை நீங்கள் அதை பண்ணக்கூடாது, போகணும்னு சொல்லிட்டு
எகிப்துக்கு சாதகமாக செயல்பட்டுச்சு. இத்தனைக்கும் நாசர் பெரிய நண்பர்லாம் கிடையாது, ஆனால் அது வேண்டான்னு சொல்லிச்சு அமெரிக்கா. ஸோ 70கள் வரைக்கும் சராசரியான ஒரு எல்லாருக்கும் இருந்த உறவு தான் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. நிறைய யூதர்கள் அங்கேயும் குடிபெயர்ந்து இருந்தார்கள். அவர்கள் பெரிய பெரிய இடங்களில் இருக்காங்க, பெரிய பத்திரிகைகள் நடத்துகிறார்கள், பெரிய பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய யூதர் அங்கே புலம்பெயர்ந்தவர் வந்து ஐன்ஸ்டைன். அவரை விட பெரிய யூதரை நீங்கள் சொல்ல முடியாது, ஐன்ஸ்டைன். ஸோ அவர் பிரின்ஸ்டனில் சொல்லி கொடுத்தார். இதெல்லாம் நடந்துச்சு. 70களுக்கு பிறகு அமெரிக்கா வியட்நாமில் மிகவும் பலவீனப்பட்டு திரும்பிய பிறகு, தோற்றுப்போய் திரும்பிய பிறகு, பின்வாங்கி விட்ட பிறகு, அவர்களுக்கு மத்திய கிழக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான, அப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எண்ணெய் இல்லைன்னா அமெரிக்க கார்கள் ஓடாது. அமெரிக்காவுடைய மொத்த பொருளாதாரமும் எண்ணெயை சார்ந்திருக்கு. அங்கே வந்து கோடிக்கணக்கான கார்கள் ஒவ்வொரு நாளும் பயணமாவதை நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து பொது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது ரொம்ப குறைச்சல். ஒவ்வொருத்தரும் அமெரிக்க வீடுகளில் ஒவ்வொருத்தருமே ஒரு கார் வச்சுருப்பாங்க. அதுதான் பார்க்குறீங்க. அப்போ எண்ணெய் பெரிய விஷயமா இருந்துச்சு. எண்ணெய் எங்கேருந்து வருது? அப்போல்லாம் மத்திய கிழக்கில் இருந்தால் அதிகமான எண்ணெய் வரும். அந்த இடம் வந்து ஸ்திரமாக இருக்கணுன்றதில் அமெரிக்கர்கள் ஒரு தெளிவோட உறுதியோடு இருந்தார்கள். சவுதி அரேபியாவுடைய நட்பு அவர்களுக்கு அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த நிலையில் அவர்கள், இந்த இஸ்ரேலியர்கள் இவ்வளவு சின்ன நாடு, அவர்கள் 3 போர்களை அவர்கள் வென்று விட்டார்கள். அரபுகள் அவர்கள் மீது தொடுத்த 3 போர்களிலும் அவர்கள் வென்றார்கள். 3வது போர் 73ல் கொஞ்சம் அமெரிக்க உதவியோடு அவர்கள் வெல்ல முடிந்தது. அதனால் இவ்வளவு சின்ன நாடு இவ்வளவு துணிவாக சண்டை போடுது, நம்ம வியட்நாமில் இப்படி தோற்று போயிட்டோமேன்ற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. அன்னையிலிருந்து அவர்களோட ஒரு பெரிய நட்பு அவர்களுக்கு உருவாச்சு. அது இறுகி போச்சு. இன்றைக்கி அமெரிக்கர்கள் பலர் இஸ்ரேலில் இருப்பதும், இஸ்ரேலியர்கள் பலர் அமெரிக்காவில் இருப்பதும், யூதர்கள் 2 பக்கமும் இருப்பதும் வந்து நம்ம பார்க்குறோம். அவர்களெல்லாம் பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கிறார்கள். அவர்களால் ஒரு 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 பொது கருத்தை உருவாக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த காசா பிரச்சனை தொடங்கிய பிறகு அமெரிக்காவில் இஸ்ரேலியர்கள் மீது பெரிய அபிப்பிராயம் குறைந்திருப்பதாகத்தான் கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. இதை மீறி அங்கே இருக்கிற நிர்வாகம் அவர்களுக்கு ஆதரவாகவே இருக்குது இது வரைக்கும். ஈரான் ஒரு அணுசக்தியாக மாறிவிடக்கூடாது என்பதில் இஸ்ரேலியர்களுக்கு அடுத்து அந்த எண்ணம் இருப்பது அமெரிக்காவுக்கு. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 7 நாள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மேலும் பலவீனப்பட்டிருந்த ஈரானுடைய நிலையை பயன்படுத்தியும், ஃபோர்டோ என்கிற அந்த தளத்தை அமெரிக்கர்கள் மட்டும்தான் தகர்க்க முடியும் என்ற நிலையினாலும் அதிபர் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தார்னு நான் நினைக்கிறேன். ஸோ 7 30,000 பவுண்டு குண்டுகள் தொடர்ந்து போடப்பட்டு, நம்ம நேரத்துக்கு 4:30 மணி நேற்று காலையில் அதிகாலையில் நடந்து, ரொம்ப 125 விமானங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தன. மொத்தமாக தாக்குதலுக்கு இல்லை, இந்த மொத்த திட்டத்திலையும் பேக்கேஜ்னு சொல்கிறாங்க. அதில் 7 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் B-2 பாம்பர்ஸ் பறந்து 125 விமானங்கள் மொத்தமாக இந்த ஸ்டெல்த் பாம்பர்ஸோட வானிலேயே வந்து எரிபொருள் தருவது, ரீஃபியூலிங், 18 மணி நேரம் மிசோரியிலிருந்து பறந்து போய் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் சொன்னது போல், அதிபர் ட்ரம்ப் சொன்னது போல், வேறு எந்த இராணுவத்திற்கும் இந்த ஆற்றல் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஓகே சார், இப்போது அமெரிக்கா வந்து ஈரானை வந்து தாக்கியிருக்கிறாங்க. ஈரான் பதில் தாக்குதல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு வரைக்கும் அவங்க இஸ்ரேலை மட்டும்தான் தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடி தரா மாதிரி இருக்குது அந்த தாக்குதல். அமெரிக்க துருப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் இருக்காங்க அந்த பகுதியில். அந்த 40,000 பேர்களை எட்டக்கூடிய ஏவுகணைகள் ஈரான் கிட்ட இருக்குது. அவர்கள் அதை பயன்படுத்தலாம். சில பயங்கரவாத நிகழ்ச்சிகளுக்கு, பயங்கரவாத சம்பவங்களுக்கு துணை போகலாம். அதெல்லாம் முன்னாடி நடந்திருக்குன்ட்டு சொல்கிறாங்க, மேலை நாட்டு இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. நாம் இது ரொம்ப சீக்கிரம், எனக்கு சரியாக தெரியல அவங்க எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்று. நான் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறேன். இவர் அவங்களுடைய சுப்ரீம் லீடர், அவருடைய உச்சக்கட்ட தலைவர், அவர் ஒரு பதுங்கு சுரங்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர்களுடைய நிலைமை இன்னைக்கு. அவரிடம் வந்து எல்லா செய்திகளும் போய் உடனடியாக சேருதா, அவர்
அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவை வந்து செயலாற்றக்கூடிய அவர் இதெல்லாம் இந்த தகவல்கள்லாம் அவருக்கு தெரிந்த அவர் ஒரு முடிவை எடுக்கிறாரா எனக்கு சரியாக தெரியல. அவருடைய வெளியுறவு அமைச்சர் தான் வெளியில் வந்து நிறைய பேரோட தொடர்பில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவர் மூலமாக தான் செய்திகள் போயிட்டுருக்கு. அவர் போய் கொடுக்கணும். அவங்க நாட்டில் ஒரு அதிபர் இருக்கார், பெஷாஷ்கியான்ட்டு இருக்கார். அவங்க தான் பிரசிடென்ட் ஆஃப் ஈரான். அவருக்கு போகணும். அங்கேருந்து இந்த சுப்ரீம் லீடருக்கு போகணும். அவர் இதெல்லாம் தீர ஆராய்ச்சி அவருடைய ஆலோசகர்கள் சொல்கிறபடி ஒரு முடிவெடுக்கணும். இது வந்து மிகவும் ஒரு மிக 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 ஒரு இக்கட்டான சூழலில் ஈரான் இருக்கிறது. அதற்கு நண்பர்கள் பெரிதாக இல்லை, பொருளாதார ரீதியாக அது வலிமையாக இல்லை. அதனுடைய ஏர் டிஃபென்சஸ், வான் தடுப்பு, வான் பாதுகாப்பு மொத்தமும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அது பேச்சுவார்த்தைக்கு, அது குடிமை பணிகளுக்குத்தான், குடிமை பயன்பாட்டுக்குத்தான் அணு ஆயுத சக்தியை அவர்கள் பயன்படுத்துவதாக சொல்வது, அவர்கள் சொல்வதை எல்லாரும் நம்ப வேண்டுமானால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலாம். இது வந்து அவர்களுக்கு ரொம்ப துன்பமான ஒரு நேரம். இவ்வளோ அடித்த பிறகு பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. சரிதானா? பேச்சுவார்த்தைக்கு அவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வழியில் பேச்சுவார்த்தைக்கு வேறு சில பேர் உதவலாம். சவுதி அரேபியா உதவலாம், வேறு நாடுகள் உதவலாம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் உதவலாம். இதில் வந்து கௌரவம் என்பது ஒரு அளவுக்கு தான். அதற்கு பிறகு மக்களுடைய நிலையை பார்க்கணும். இத்தனை தாக்குதல்களை, இத்தனை எதிரிகளை வைத்துக்கொண்டு ஈரான் செயல்பட முடியுமா என்பதையும் அவர்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி இந்த திட்டம் தேவையா அப்படின்றதையும் யோசிக்கணும். ஓகே சார், ஈரான் மற்றும் இஸ்ரேலினுடைய தாக்குதல், ஈரானுடைய தற்போதைய நிலை, அமெரிக்காவினுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பல செய்திகளை எங்ககிட்ட கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.